கதவும் சேனலுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் இந்த காலில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சிந்திக்கும் போது, இன்றைய தினம் ராம நவமி. நம்ம உலகத்தில் இன்றைய தினம் அண்ணன் தம்பி உறவுகள் சரியாகவே இருக்கிறதில்ல. அதுக்கு ஒரு பரிகாரமாகவும், அது இல்லாமல் ராம நவமிக்கு அடுத்து வரக்கூடிய பரத தசமி அப்படின்றது என்ன, அப்புறம் பரத தசமி அன்னைக்கு ராமர் வழிபாடு பண்ணால் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்கும் அப்படின்றது தாங்க இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை இழக்க நேரிடும்னு சொல்லிடுங்க. சரிப்பா, நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க, ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரிங்க, நம்ம காணொலிக்குள்ளே போகலாம். தசரத மகாராஜா தான் ராமருடைய தந்தை. தசரத மகாராஜாவுக்கு 3 மனைவிகள், கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா. இவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணி அது மூலமாக கிடைக்கக்கூடிய நிவேதியத்தை உண்டு இவங்க 3 பேரும் கர்ப்பம் தரிக்கிறாங்க. இந்த ராமர் பிறந்த தினம் நவமி. இந்த நவமியை தான் நம்ம ராம நவமியாக கொண்டாடுறோம். ராமர் பிறந்தது கௌசல்யாவுக்கு. அதுக்கப்புறம் பிறந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலரும் நம்மள தவறுதலான புரிதலில் என்ன வச்சுருக்கோன்னு கேட்டிங்கன்னா, லக்ஷ்மணன் தான் ராமருக்கு அடுத்து பிறந்தவர்னு அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அப்படி இல்லைங்க. ராமருக்கு அடுத்தது பிறந்தது பரதன். பரதன் தசமி திதி அன்னைக்கு பிறந்தார். அவர் கைகேயிக்கு பிறந்தார். பரதன் பிறந்த தினம்தான் பரத தசமி. இதே தசமி திதியில் லக்ஷ்மணன் பிறந்தார். இந்த லக்ஷ்மணன் சத்ருகனோட இரட்டையராக பிறந்தார், ட்வின்ஸாக இருந்துக்கிறார். அவரும் தசமி திதியில் தான் பிறக்கிறார். ஆனால் ராமர் பிறந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், பரதன் பிறந்த நட்சத்திரம் பூச நட்சத்திரம், லக்ஷ்மணன் மற்றும் சத்ருகனன் பிறந்த நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். ராம நவமிக்கு அடுத்து வர 3 நாட்கள் புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில நட்சத்திரம். இந்த எல்லா நட்சத்திரமும் ராமர் வழிபாடுக்கு அந்த மாதத்துக்கு உரிய ஒரு நாட்களாக இருக்குங்க. அதுலேயும் பரத தசமி அன்னைக்கு ராமர் வழிபாடு பண்ணும் பொழுது சகோதரர்களுக்கு நடுவில் கருத்து வேறுபாடுகள் குறையும். இந்த ராமாயணத்துக்கு உருவான காரணமே பரதன் தான் அப்படின்னு கதையில் உங்களுக்கே தெரியும். பரதன் ஆட்சி புரியணும் கைகேயி வரம் கேட்டு பரதனால தான் ராமாயணமே உருவாச்சு. அந்த அண்ணன் தம்பிக்குள்ள பிளவுகள் இல்லாமல் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பிளவுகள் உருவாக்கி அவங்களுக்குள்ள ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை உருவாக்கிச்சு. இந்த பரத தசமி அன்னைக்கு சகோதரருக்குள்ள கருத்து வேறுபாடு உள்ளவங்க ராமரை வழிபாடு பண்ணால் ராமருடைய பரிபூரணமான அருள் கடாட்சம் கிடச்சி சகோதரர்கள் கூட சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.